இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் பற்றி பார்த்துடலாம். 22/7/2024 28/7/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் எவ்வளோ அதிகமாக மறைக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது போன்ற சூழ்நிலைகளை தவிர்க்க நீங்கள் அறிவுறுத்தப்படுறீங்க. இல்லைங்கன்னா அது உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். வாரத்தின் ஆரம்ப நாட்கள்லேயே பல ஆதாரங்களிலிருந்து பணம் சம்பாதிப்பதில் உங்களுக்கு வெற்றி இலக்கை நோக்கி நடைபோட முடியுது. இந்த நேரத்தில் தேவைப்பட்ட அவங்க உறவினர்களுக்கு சில வகையான நிதி உதவிகளை செய்யலாம். ஆனால் சரியான நேரத்தில் பணத்தை திரும்ப தராட்டினா கடனாக பணம் கொடுப்பதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா இந்த முறையும் உங்கள் பணம் சிக்கிரும். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பண்டிகை சூழ்நிலை இருக்கும். மேலும் உங்கள் சந்திரனின் 5வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கார். அனைத்து உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை வரும். மேலும் குடும்ப மகிழ்ச்சி அடைகிறதுல நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் ராகுதேவன் உங்கள் 3வது வீட்டில் இருக்கிறாரு. நீங்கள் முன்பு விரும்பிய ஒரு திட்டத்தை அலுவலகத்தில் பெறலாம். அதனால் இப்போ உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கலைன்னா இந்த நேரத்தில் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதன் பொலிவு உங்கள் முகத்தில் அழகாக அதிகரிக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த நல்ல நேரத்தை வாழும்போது சரியான பலன்களை பெறுவதற்கான உங்கள் முயற்சிகளை தொடரலாம். பல மாணவர்களின் உயர்கல்விக்காக ஆசை இந்த வாரம் நிறைவேறும். ஆனால் இதற்காக அவர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். மேலும் இந்த சவால்களை எதிர்த்து போராடுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் வெற்றி அடைவீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் ஒவ்வொரு சவாலையும் உறுதியாக போராடி வெற்றி பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 11 முறை வாய்ப்புத்திராய நமகன்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், 22ஆம் அடுத்தவங்கள்ட்ட பேசியில் சற்று கவனமாக பழகணும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பழக்கப்பட்டு இருக்கிறவங்கள்ட்ட தவறான புரிதல் ஏற்படுது, கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 23ஆம் சாதகமான நாளாக அமையலை. தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும். இன்று உங்கள் செயல்களில் மந்தநிலை இருக்கும். 24ஆம் சுமாரான பலன்களே கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க வேணாம். 25, 26 தேதிகளில் தினசரி செயல்களை மேற்கொள்ளையில் யதார்த்தமான அணுகுமுறை தேவை. பெரிய அளவில் செயல்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஏமாற்றம்தான் இருக்கும். 25, 27 இந்த தேதிகளில் நீங்கள் உண்மையான ஆற்றலை அறிஞ்சுக்கிருவீங்க. உங்கள் தகவல் தொடர்பு திறமைக்காக பாராட்டும் பெறுவீங்க. வார இறுதி நாட்களில் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். அமைதியான மனநிலை காரணமாக நீங்கள் முக்கிய முடிவுகளை கண்டிப்பாக எடுப்பீங்க. மகர ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எதிலும் பொறுமையை கடைபிடிக்கணும். அவசரப்பட்டு எவருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேணாம். வெளியிடங்களுக்கு போகையில் எச்சரிக்கையோடு இருக்கணும். திருமண வயதில் இருந்தீங்கன்னா நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக செயல்படுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளாக இருந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பக்குவமாக நடந்துக்கிறணும். அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா திருப்தி தரும் வாரம். அதிர்ஷ்ட நாட்கள் 22, 25. அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமான். செடியாய வல்வினையை தீர்க்கும் திருமாலே நெடியான வேங்கடமா தின் கோயி வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடத்தியரும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே. இந்த பாடலை நீங்கள் 27 முறை சொன்னாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் தேவையில்லாத வாகனம் ஓட்டுவதை தவிர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வகையான பயணங்களை குறிப்பாக இரவில் தவிர்த்துருங்க. இல்லைன்னா நீங்கள் உடல் வலியை சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்காரவங்க இந்த வாரம் பண விஷயத்தில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்துடணும். இந்த காலகட்டத்தில் திடீர்னு பல இடங்களில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் பணத்தை பயன்படுத்துவதற்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களை நல்லா தயார்படுத்திக்கிறணும். இந்த வாரம் சனி உங்கள் சந்திரனின் முதல் லக்னத்தில் இருக்குது. வேலையில் அதிக வேலை உங்கள் குடும்ப மகிழ்ச்சியை இழக்கக்கூடும். இருந்தாலும் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்புனீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நேரம் செலவிடணும். வியாழன் உங்கள் 4வது வீட்டில் இருக்குது.
நீங்கள் எதை செஞ்சாலும் உங்கள் நேரத்தை வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும். இந்த வாரம் உங்கள் எதிரிகள் எல்லாம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே அவங்களால தீங்கு செய்ய முடியாது. அதனால் பணியிடத்தில் உங்கள் நிலை மேலும் அதிகரிக்கும். மேலும் கடின உழைப்பு மற்றும் உழைக்கும் திறனின் பலத்தால் ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலும் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தொடர்ந்து வெற்றியின் வேகத்தை தான் பெற போகிறீங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த வாரம் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா பலவீனங்களை களைஞ்செடுத்துட்டு முன்னேறி போங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் வலுவான மற்றும் பலவீனமான அம்சங்கள் நீங்கள் தீர்மானிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நேரத்திற்கு ஏற்ப உங்கள் கடின உழைப்புக்கு சரியான வேகத்தை கொடுக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்த நேரம் கடின உழைப்பாளிகளுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். மேலும் பல நேரங்களில் மாணவர்கள் நல்ல நேரத்திற்காக காத்திருக்க வேண்டி வருது. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் 41 முறை மாண்டாய நமகன்னு ஜெபிச்சாலே போதும். வாரத்தின் முதல் நாட்களில் உணர்ச்சி வசப்பட வேணாம். அதுக்கு பதிலாக சவால்களை சந்திக்க தயாராக இருக்கணும். அமைதியாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. வெளிவட்டாரங்களுக்கு வெளியிடங்களுக்கு போவதன் மூலம் நீங்கள் மன அமைதியை பெறுவீங்க. 23ஆம் தேதி பதட்டமான நாள் தான். இசை கேட்குறது, திரைப்படங்கள் பார்க்குறது மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். நீங்கள் பிறரால் தவிர்க்கப்படுவது போல் உணர்வீங்க. 24, 25 இந்த தேதிகளில் சிறந்த பலன்கள் அடைய இயலலை. அது உங்களுக்கு கவலையை அளிக்குது. 25ஆம் தேதி வெற்றிகரமான நாள். நீங்கள் என்ன முயன்றாலும் கண்டிப்பாக வெற்றி இலக்கை நோக்கி போவீங்க. நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்ள முடியுது. உங்கள் செயல்களை சீராக மேற்கொள்ள நீங்கள் ரொம்ப அனுசரித்து நடந்துக்கிறணும். நீங்கள் நம்பிக்கை இழப்பீங்க. அதனால் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வாரம் ஒரு பகுதியில் சுமாராகத்தான் இருக்குது. பிற்பகுதியில் வருமானம் திருப்திகரமாக இருக்குது. சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. முக்கிய முடிவுகள் எடுக்கையில் நீங்கள் ஆலோசித்து முடிவெடுக்கணும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சிப்பது பாதிப்பையே ஏற்படுத்தும். அலுவலக பணியிலும் கவனமாக இருக்கிறது அவசியம். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினச்சிங்கன்னா அதனை நீங்கள் மாற்றலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படும். அலுவலகம் போகிற பெண்மணிகள் சலுகைகளை பெற வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்ட நாட்கள் 25, 28. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 5. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள். மனிதரும் தேவரும் மாமுனி முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமானே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. இந்த பாடலை 27 முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் மீனராசி அன்பர்களுக்கு மன அமைதிக்காக உடலுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பீங்க. அதுக்கு பதிலாக மன அழுத்தத்திற்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நல்லது எது கெட்டது என புரிஞ்சுக்கிறணும். இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லது. அப்போ தான் மன அழுத்தத்தை தவிர்க்க முடியுது. யோசிக்காமல் பணத்தை வீண் விரயம் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆவது வீட்டில் அமர்றாரு. பணத்தேவை அதிகமாகத்தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பணம் விரயமாகாமல் இருக்கும். சனி மகராஜன் உங்கள் முதல் ஏறுவரிசையில் இருக்கிறாரு. அதனால் உறவினர்கள் இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி குறுகிய பயணங்கள் இருக்கும். பரபரப்பான வாழ்க்கையில் கொஞ்சம் ஓய்வையும் தளர்வையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிடுவீங்க. இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு போதுமான நேரத்தை வழங்குறதுல நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவங்க மீது அக்கறை கொண்டிருப்பதாக அவர்கள் உணரட்டும். இதற்காக அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடணும். உங்களை பற்றி புகார் செய்ய அவங்களுக்கு வாய்ப்பளிக்க வேணாம். இந்த வாரம் உங்கள் தொழிலில் துல்லியமாக முன்னேற்றத்தில் சிரமத்தை சந்திக்க நேரிடும். ஆனால் உங்கள் உயர்ந்தவராக கருதி இந்த நேரத்தில் மற்றவர்களின் உதவியை பெறுவதை நிறுத்துவீங்க. இதனால் எதிர்காலத்தில் தோல்வியை சந்திக்க நேரிடும். இந்த வாரம் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளும் திறன் சிறப்பாக தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் உங்கள் மோசமான நிறுவனத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் உங்கள் சொந்த வியாபாரத்தை கவனித்து வரவிருக்கும் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்க முயற்சி செய்யணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா
வியாழன் அன்னைக்கு வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யணும். வெற்றி இலக்கை நோக்கி நீங்கள் நடைபோடும் நாள். உறுதியும் தைரியமும் இருக்கும். உங்களின் சரியான திறனை வெளிப்படுத்தும் ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். வளர்ச்சி காண்பதற்கு ரொம்ப உகந்த நாள். வாழ்க்கையில் உண்மைகளை அறிஞ்சிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. மகிழ்ச்சி தரும் கற்றல் அனுபவமாகத்தான் அது இருக்கும். 23ஆம் தேதி உங்களுக்கு உற்சாகமான நாள். நீங்கள் உறுதியுடன் செயல்படுவீங்க. இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். 24ஆம் தேதி சாதகமான நாள் கிடையாது. பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்ளணும். அதன் மூலம் கொஞ்சம் வெற்றி காணலாம். 25, 26 இந்த தேதிகளில் வழக்கமான பணிகளை கவனமாக முறையால் கையாளணும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திடணும். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது நல்ல பலன் அளிக்கும். அணுகுமுறையில் உறுதி செய்யணும். உங்கள் அனைத்து நடவடிக்கையிலும் வெளிப்படையாக இருக்கணும். வார இறுதியில் குழப்பத்துக்கு இடம் கொடுக்க வேணாம். அனைத்து செயல்களையும் கவனமாக திட்டமிட்டு முடிவெடுத்து மேற்கொள்ளணும். அதான் சிறந்தது. மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, மீனராசி அன்பர்களுக்கு தேவையான பணம் கைவசம் இருந்தாலும் செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமான பிரச்சனைகள் வருது. வீடு மனை வாங்கணுன்ற நீண்ட நாட்களாக நீங்கள் நினச்ச கனவு இப்போ சாதகமாக முடியும். பழைய கடன்கள் தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு. வேலைக்கு போனீங்கன்னா அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியம் உண்டு. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போ எடுக்க வேணாம். அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் தகுந்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு செய்யணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். வேலைக்கு போனீங்கன்னா அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 23, 26. அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் வீட்டு பூஜைகளில் தீபம் ஏற்றி 27 முறை இப்போ நான் சொல்கிற பாடலை சொல்லணும். தேனோக்கும் கிளியலலை உமைக்கேல் எவன் செலும்பவள தானோக்கு திருமேனி தளலுரோ ஆஞ்சன் சங்கரனை வானோர்க்கும் வாரமதிசேர் சடையானை வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. இந்த பாடலை சொன்னாலே போதும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 22/7/2024 28/7/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.